ॐ சவுண்டே இல்லையே. सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तु ते शरणागतदीनार्तिपरिद्रायणपरायणे सर्वस्यार्तिहरे देवी नारायणि नमोऽस्तु ते सर्वस्वरूपे सर्वेशे सर्वशक्तिसमन्विते भये भद्राहे नो देवी दुर्गे देवी नमोऽस्तु ते सर्वस्य बुद्धिरूपेण जनस्य हृदि संस्थिते स्वर्गापवर्कते गौरी नारायणि नमोऽस्तु ते श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने। So today's Aarti was by Bhuvana Venkatramanji. Jai Shri Ji's mother. வெரி குட்மா. ரொம்ப 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 அழகா இருந்த வீடு எவ்வளவு ஒரு தெய்வீகமா இருக்கு. எல்லாரும் நல்லா படங்கள்லாம் Thank வச்சுட்டு you, sir. பகவான் பார்த்துட்டு இருக்கோம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். தேங்க்யூ. Thank you, sir. मूकं करोति वाचालं पङ्गुल्लङ्घयति गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दान् माधवम्. जय श्री कृष्ण सर. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. நீங்க காயத்ரி ஜெபம் எல்லாரும் வீட்டுல உஷாலாம் காயத்ரி ஜெபம் பண்ணிருப்பா நம்புறேன். ரொம்ப முக்கியமானது காயத்ரி ஜெபம். ரொம்ப நமக்குள்ள ஒரு ஜோதி தெரியணும் அப்படின்னா காயத்ரி ஜெபம் சொன்னாலே நமக்கு ஒரு வெளிச்சம் கிடைச்சு நமக்கு வாழ்க்கையில நமக்குள்ளே நம்மளை பார்க்கறது தான் அந்த பகவத்கீதை படிக்கிறதே. செல்ஃப் ரியலைசேஷன், செல்ஃப் தன்னையே நாம் பார்க்கறது, தன்ங்கிறது தான் பகவான். தனக்குள்ள இருக்கிற பகவானை நம்ம பார்க்கறது தான். அது காயத்ரி ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஜெபம். அதுல இன்னைக்கு காயத்ரி ஜெபம் பண்ற நாள் எல்லாரும் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். 2வது அத்தியாயத்துல நம்ம 38 ஸ்லோகம் வரைக்கும் முடிச்சிருக்கோம். ரொம்ப அழகழகான ஸ்லோகங்கள். இன்னையோட ஸ்லோகங்களும் ரொம்ப ரொம்ப அறிவுபூர்வமான ஸ்லோகங்கள். ஸோ இன்னைக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துட்டு படிச்சுட்டோம்னா நல்லா இருக்கும். 30வது ஸ்லோகத்திலேருந்து ரிவைஸ் பண்ணிட்டு இன்னையோட 3 ஸ்லோகங்கள் 39, 40, 41 இந்த 3 ஸ்லோகங்களும் எடுத்துக்கலாம். தேஹி நித்யமவத்யோயம் தேஹே சர்வஸ்ய பாரத தஸ்மாத் சர்வாணி பூதானி நத்வம் சோசித்துமர்ஹசி ஸ்வதர்மமபி சாவேக்ஷ்ய ந விகம்பித்துமர்ஹசி धर्म्याधियुद्धाच्छ्रेयोऽन्यत् क्षत्रियस्य न विद्यते यदृच्छया चोपपन्नं स्वर्गद्वारमपावृतम् सुखिनः क्षत्रियाः पार्थ लभन्ते युद्धमीदृशम् अथ चेत्त्वमिमं धर्म्यं सङ्ग्रामं न करिष्यसि ततः स्वधर्मं कीर्तिं च हित्वा पापमवाप्स्यसि अकीर्तिं चापि भूतानि कथयिष्यन्ति ते व्ययाम् सम्भावितस्य चाकीर्तिर्मरणादतिरिच्यते भयाद्रणादु परतं मंस्यन्ते त्वां महारथाः येषां च त्वं बहुमतो
भूत्वा यास्यसि लाघवम् अवाच वादांश्च बहून् वदिष्यन्ति तवा हिताः निन्दन्तस्तव सामर्थ्यं ततो दुःखतरन्नु किम् हतो वा प्राप्स्यसि स्वर्गं जित्वा वा भोक्ष्यसे महीम् तस्मादुत्तिष्ठ कौन्तेय युद्धाय कृतनिश्चयः सुखदुःखे समे कृत्वा लाभालाभौ जयाजयौ ततो युद्धाय युज्यस्व नैवं पापमवाप्स्यसि सुखदुःखे समे कृत्वा लाभालाभौ जयाजयौ அப்படிங்கிறார். எல்லாத்துமே ஒரு சமமாக பார்க்கணும். சுகம் துக்கம் லாபம் இழப்பு ஜெயம் தோல்வி எல்லாமே ஒரு சமமாக பார்த்துட்டு பண்ணோம்னா யுத்தத்துல ஈடுபட்டா அப்படிங்கிறார். இப்ப அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றார். அடுத்த ஸ்லோகம் 39வது ஸ்லோகம். ஏஷா தே விஹிதா சாங்கியே புத்திர்யோகே த்விமாம் ஷ்ருணு बुद्ध्या युक्तो यया पार्थ कर्मबन्धं प्रहास्यसि ஏஷா இந்த தே உனக்கு அபிஹிதா கூறப்பட்டுள்ளது சாங்கியே பகுப்பறிவு புத்திர் யோகே ஞான யோகம் து நீ இமாம் இதை சுருணு கேள் புத்தியா ஞானத்தை யுக்தோ வைத்து கர்மபந்தம் பிணைப்பு பிரஹாஸ்யசி கழிந்துவிடும். இதுவரையில் உனக்கு நான் சாங்கிய யோகம் பகுப்பறிவு பற்றி கூறினேன். இப்பொழுது புத்தி அறிவு யோகத்தை பற்றி கூறுகிறேன் கேள். இந்த ஞானத்தை வைத்து நீ உன் கர்மபந்தங்களை கழிந்துவிடும். ஒவ்வொரு க்ஷணமா பார்க்கலாம். ஏஷா தே விஹிதா சாங்கியே ஏ அது ஏல ஏ தொண்டையில ஷா ஷா நாக்க நீட்டிச்சுண்டு தே விஹிதா தே பி பது விஹிதா சாங்கியே இங்கு இக்கு ஏ 3 இருக்கு. சாங்கியே बुद्धिर योगे बुद्धिर பூமி லாகாத் கொடுத்து அப்புறம் புத்திர் ரஃபார் கொடுத்து யோகே த்வி கேல ஒரு ஆகாத் கொடுத்து கே த்வி மாம் ஷ்ருணு ஷ்ருணு அது ஷ்ரு புத்தியா இது யா 3 இருக்கு. புத்தியா யுக்தோ இக்க க அண்ட் ஜாண்டக்கலாம் யுக் तो यया पार्थ यया पार यान पार ரெண்டுமே நடுல இருக்கு. பார்த்த கர்ம ரஃபார் கொடுத்து பந்தம் பிரஹாஸ்யசி பந்த ராகத் கொடுத்து தம் பிரஹாஸ்ய பிரஹாஸ்ய ஹாஸ்ய அது பிரஹாஸ்ய இல்ல பிரஹாஸ்ய हास्यसि. श्लोकम् एषा ते भीता सांख्ये बुद्धिर्योगे त्विमां शृणु बुद्ध्या युक्तो यया पार्थ कर्मबन्धं प्रहास्यसि. இந்த ஸ்லோகத்துல அவர் இந்த ஞானம் பத்தி சொல்லியிருந்தார். சாங்கியம் அதை பத்தி சொல்லியிருந்ததில்ல, வகுப்பறிப்பை பத்தி சொல்லியிருந்தார். அந்த லாஜிக்ல ஓடினது. இப்ப அதை அதுக்கப்புறம் எதை பண்ணணும் அப்படின்னு எது தர்மம் எது முக்கியம் எல்லாம் சொல்லிட்டு இப்ப ஸ்லைட்டா எப்படி இந்த இந்த பகுப்பறிப்பை வச்சுண்டு எப்படி மோட்சம் எப்படி அடையணும் அப்படிங்கிறதுக்காக இந்த முன்னாடி ஸ்லோகத்துல சொன்னார், எதையுமே
சமமாக எடுத்துக்கணும். சமமாக எடுத்துக்கிறது என்ன அப்படிங்கிறது, அந்த அந்த சமத்துவத்தை பத்தி வர ஸ்லோகங்கள்ல நிறைய அதை எக்ஸ்பிளைன் பண்ணின்னு சொல்லிட்டு இருப்பார். சாங்கிய யோகம், சாங்கியங்கிறது சாங் அப்படின்னா முழுமையானது, கிய அப்படின்னா அறிவது. சாங்கிய அப்படின்னா முழுமையாக நிஜமான ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறது, அப்சல்யூட் ட்ரூத் எது, அதை அறியறது தான் சாங்கிய யோகம்ங்கிறது. சாங்கிய தர்சனம்னு நமக்கு ஒரு பத்ததியே இருக்கு. ஒரு 24 விஷயங்களை பத்தி அதுல பத்தி இருக்கு. அதுல பஞ்சபூதங்கள், பூமி, நீர், தீ, காற்று, ஆகாயம், பஞ்ச மாத்திராங்கள். மாத்ரான்னா இந்த ருசி, தொடுதல், நுகர்ந்து பார்க்குதல், கேட்பது, பார்க்கறது, இதெல்லாம் மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வந்து மாத்ரா. 5 விதமான மாத்திராகள். அப்புறம் 5 விதமான கர்மேந்திரியங்கள் இருக்கு. கர்மேந்திரியங்கள் பேசுறது, கையால பண்றது, காலால பண்றது, அப்புறம் வெளியில எடுக்கிறது, உடம்புல இருக்கிறது அழுக்குகளை வெளியில எடுக்கிறது, அப்புறம் கர்ப்பம் வருது, வம்சவருத்தி பண்றது, இதெல்லாம் கர்மேந்திரியங்கள். 5 ஞானேந்திரியங்கள் இருக்கு. காது, தோல், கண்கள், நாக்கு, மூக்கு, ஞானேந்திரியங்கள். அதை தவிர மனசு, அப்புறம் அகங்காரம், அப்புறம் மகான்ங்கிற ஒரு விஷயம். மகான்கிறது பிரகிருத்திய உண்டாக்கியது. அப்புறம் பிரகிருதி. அதை தவிர புருஷா, நமக்குள்ள இருக்கிற ஜீவாத்மா. 24 விஷயங்களும் சாங்கியத்துல இருக்கு. அதுல இருக்கிற அந்த ஆத்மாங்கிற ஒரு விஷயத்த வச்சுட்டு இந்த பாக்கி 23 விஷயங்களும் எப்படி இந்த புருஷா ஆத்மாங்கிறது ஜீவாத்மாவோட எப்படி விளையாடுறதுங்கிறது தான் சாங்கிய யோகம். சாங்கிய யோகம்ங்கிறது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறது. இந்த எல்லாமே இந்த 24 விஷயங்களும் எப்படி பரஸ்பரமா இருந்துட்டு எப்படி இந்த ஜீவாத்மா மட்டும் அழியாதது அப்படிங்கிறத உணர்த்தியது இந்த சாங்கிய யோகம். இதை பத்தி தான் இவ்வளவு நேரம் சொல்லியிருந்தார். இது எப்படி இந்த ஜீவாத்மா வந்து இந்த பாக்கி 23 விஷயங்களை எப்படி அதோட ஒரு பிணைப்பு இல்லாம இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சித்தம் வேணும், அறிவு வேணும். அதனால இந்த புத்தி யோகம் அப்படிங்கிற இந்த அறிவு, அதனால புத்தி யோகம் அப்படின்னு சொல்ற. புத்தி யோகம்ங்கிறது கர்மயோகம் தான். புத்தி யோகம்னு இந்த இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்காரு. அதுக்காக ஒரு மனுஷ பிரிவு இருந்தாதான் அந்த சித்தம் இருக்கு. அந்த சித்தம் இருக்கிறதுனாலதான் நமக்கு இந்த கர்மயோகம் பண்ண முடியாது. இந்த கர்மயோகம் எப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துல சொல்லிட்டே வருவா. இந்த வர ஸ்லோகத்துல ஏஷா தே பிஹிதா சாங்கியே புத்திர் யோகே துமாம் ஸ்ருணு. தூ அபிஹிதா, இதுதான் நிச்சயமா இதுதான் அப்படிங்கிறார். எது எது நிச்சயம்? கர்மயோகம் வேற, சாங்கிய யோகம் வேற. சாங்கிய புத்திர் யோகே இது ரெண்டும் தனித்தனி அப்படிங்கிறதுக்காக தூ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எழுதியிருக்கார். ஏஷா தே பிஹிதா. ஏஷாங்கிறதுனா இது. இதுன்னா இப்ப எதை சொல்லிட்டு இருக்கேன்னா இந்த சமத்துவத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கு. சமத்துவம் பத்தி போன ஸ்லோகத்துல சொன்னதே தான் இங்க கண்டினியூ பண்ணிருக்கா. ஏஷா தே அப்படின்னா சமத்துவம் இருக்கிறதுனால, அந்த சமத்துவம் இருந்தாதான் நம்ம இந்த சாங்கிய யோகம் பத்தி நமக்கு புரிய முடியும் அப்படின்னு அப்ப நான் சொன்னேன். ஏன்னா அந்த மனுஷங்கிறது உடம்பு எது, தேகம் எது, தேகி எது, அது புரிஞ்சுண்டு
அதை புரிஞ்சுட்டு அது ஒரு சமத்துவத்தோட பார்த்தாதான் இந்த உடம்புக்கும் உடம்புல வசிப்பவருக்கும் இருக்கிற அந்த பிணைப்புல இருந்து வெளியில வர முடியும். ஏன்னா அந்த உடம்புக்கும் அந்த உடம்புல இருக்கிற ஜீவாத்மாக்கும் பிணைப்பு வரதுக்கு காரணமே ராகத்வேஷம் தான். இது பிடிக்கிறது, இது பிடிக்கல, சமத்துவம் இல்லாம இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, சுகதுக்கே இது சுகம் பிடிக்கிறது துக்கம் பிடிக்கல அப்படின்னு அது ரெண்டுத்தையும் ஈக்குவலா பாக்குறது இல்ல. அதனால்தான் அந்த பிணைப்பு வருது. சோ இதை பத்தி சாங்கிய யோகத்துல சொன்னாலும் இந்த கர்ம யோகத்துல தான் அதை இன்னும் அழகா அதை பத்தி புரியறதுக்கு, அதை எப்படி நம்ம நடைமுறையில கொண்டு வருது அப்படிங்கிறது இந்த கர்ம யோகத்துல வருது. இமாம் இமாம் ஸ்ருணு. இமாம்னா இதென்ன என்னன்னா இந்த ஏஷா இந்த சமத்துவம்னால எப்படி நம்ம கர்மயோகம் பண்றதுனால இந்த சமத்துவம் கிடைக்குங்கிறது நான் சொல்றேன், நீ கேளு. புத்தியா யுக்தோ யயா பார்த்த கர்மபந்தன் பிரஹாசசி. அர்ஜுனனுக்கு வந்து ஒரு பயம் இருந்தது, நம்ம பாவம் பண்ண போறோம் இந்த யுத்தம் பண்ணதுனால. ஆனா பகவான் சொல்றாரு, இது இதுல எனக்கு பாவம் கிடைக்காது, நீ உன்னோட டியூட்டி உன்னோட கர்மத்தை பண்ற, இந்த கர்மங்கள் பண்றதுனால உனக்கு பாவம் கிடைக்காது, ஆனா இந்த ராகத்வேஷத்தினாலதான் உனக்கு பாவம் கிடைக்கும். இந்த ஒரு பிணைப்பு இருக்கு, இந்த ஒரு பந்தங்கள் இருக்கு, அதனாலதான் உனக்கு பாவம் கிடைக்கும். ஆனா இந்த யுத்தம் பண்ணானா, அதுவும் ஒரு சமத்துவத்தோட பண்ணேன்னா உனக்கு பாவம் கிடைக்காது. மற்றும் கர்மபந்தம் பிரஹாசியசி, கர்மத்தினால வர பந்தங்கள் இருந்து நீ முக்தி அடைவாய். ஒரு சமத்துவம் கிடைச்சிடும், கர்மங்கள் வந்து ஒரு சமத்துவத்தோட வரும். 7வது ஸ்லோகத்துல கேட்டார், எச்ரேயஸ் சியான் நிஷ்டிதம் புரோஹிதம் மே. எது ரொம்ப ஷேயமானது அப்படிங்கிறதுக்கு பகவான் வந்து சாங்கிய யோகத்துல சொல்ற, தட் என்ன, இந்த உன்னோட தர்ம யுத்தம் பண்றதுதான் ஸ்ரேயமானது. அண்ட் இந்த கர்மங்கள் பண்றதுல சமமாக பண்ணேன்னா உனக்கு பாவம் கிடைக்காது அப்படின்னு போன ஸ்லோகத்துல சொன்னார். இந்த சமத்துவத்தோட எப்படி பண்றது, அது வந்து கர்மயோகத்துல நடக்கும். ஏன்னா கர்மயோகம் பண்றதுனாலதான் உனக்கு இந்த சமத்துவம் வரும். ஏன்னா கர்மயோகம் பண்றது, கர்மங்களை வந்து ஒரு பலனுக்காக பண்றது இல்ல, அதான் கர்மயோகம்ங்கிறது. பலனுக்காக பண்ணல அப்படின்னோடனே அது ஒரு சமத்துவம் வந்துருது. அது சமத்துவம் வந்தாலே நமக்கு பாவங்கள் கர்மபந்தங்கள் அதுல இருந்து முக்தி கிடைக்கும். கர்மயோகம் யோகம்னு நிறைய சொல்றோம். கர்மயோகம் இந்த ஸ்லோகத்திலேயே 2 வாட்டி யோகம். யோகம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம எக்ஸசைஸ் பண்றது, கை காலை மடக்கிறது, அதெல்லாம் அந்த மாதிரி இந்த கீதையில யோகத்தை அதை பத்தி சொல்ல. யோகம்ங்கிறது ஒரு ஒழுங்குமுறை, ஒரு டிசிப்ளின், ஒரு செயல்முறை, ஒரு டெக்னிக், ஒரு செயல்முறை, அந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது தான் யோகம்ங்கிறது. இந்த கர்மயோகால வந்து ஒரு கர்த்தவ்ய விஞ்ஞான, அதாவது கர்த்தவியம் பண்றதோட சயின்ஸ் என்ன, விஞ்ஞானம் என்ன, யோக விஞ்ஞானம். யோக விஞ்ஞானம்னா எப்படி சமத்துவத்தோட அது பண்றது. 37வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த கர்த்தவ்ய விஞ்ஞானம், அதாவது இந்த விஞ்ஞானம் பத்தி, கர்மத்தோட விஞ்ஞானத்தை பத்தி சொன்னார். இப்போ வர ஸ்லோகத்துல இருந்து 53வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த சமத்துவத்தை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுவார். ஞான யோகத்திலையும் சரி, கர்ம யோகத்திலையும் சரி,
இதுக்காக நான் ஞான யோகம் கிடைச்சதுன்னா எனக்கு கர்மயோகம் பண்ண வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வி கூட வரும். அப்படிங்கிறது இல்ல, இது ரெண்டும் பண்ணியா. ஞானம் மட்டும் இருந்தா போராது, கர்மயோகமும் தெரிஞ்சாகணும். இந்த சமத்துவத்தோட பண்றது. இப்ப நம்ம நிறைய பூஜைகள்லாம் பண்றோம். அதெல்லாம் சந்தியாவந்தனம் பண்றோம். வீட்டுல நித்திய கர்மா பண்றதுன்னா என்ன, நித்திய கர்மா பண்றோம் அப்படிங்கிறோம். நித்திய கர்மால ஒண்ணு சந்தியாவந்தனம். இப்ப சந்தியாவந்தனம், சந்தியா அப்படின்னு வந்தனம்னா பூஜை பண்றது, வர்ஷிப் பண்றது, வந்தனம் பண்றது. சந்தியா அப்படின்னா, சந்தியாங்கிறது 2 வேளைகள் சேர்ந்து வர இடம் தான் சந்தியா. இப்ப இரவும் பகலும் சேர்ந்து வருது ஒரு சந்தியா. அதே மாதிரி பகலும் இரவும் எங்க சேருதோ அது ஒரு சந்தியா. அது நம்ம காலை மாலை அப்படிங்கிற அது 2 சந்தியா. அதே மாதிரி பிற்பகல் 12 மணி அப்படிங்கிறோம் நூன், அதுவும் ஒரு சந்தியா. அதாவது சூரியன் ஃபுல் ஹைட்டுக்கு வருதும் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கும் நடுவுல இருக்கிறதும் சந்தியா. அதனால அந்த 3 வாட்டி நம்ம சந்தியாவந்தனம் பண்றோம், நித்திய கர்மா பண்றோம். இந்த நித்திய கர்மா பண்றது எதுக்காக பண்றோம் அப்படின்னா, ஒரு பலனுக்காக பண்ணலாம். ஆனா மெயினா நம்ம எதுக்கு பண்றோம் நித்திய கர்மங்கள்? நம்ம வீட்டுல நிறைய பேர் சில பூஜைகள் டெய்லி டெய்லி பண்ணுவா. அதுல பலன் எதிர்பார்த்து பண்றது இல்ல. அதே மாதிரி இந்த நித்திய கர்மங்கள் பண்றது நம்ம பலனுக்காக பண்றது இல்ல, அந்த கரண சுத்திக்காக பண்றோம். நமக்குள்ள நான் காயத்ரி யோகம் சொன்னேன். காயத்ரி யோகம்னு நமக்குள்ள இருக்கிற அந்த கரணங்கள்லாம் சுத்தமாறதுக்கு தேவையானது இந்த நித்திய கர்மாக்கள். இந்த அந்த கரண சுத்தம் பண்ணாதான் நம்ம சித்தம், நம்ம அறிவு இந்த சாங்கிய யோகம் புரியறதுக்கே அப்பதான் புரியும். அதுக்குள்ள இருக்கிற வேறுபாடுகள், நம்ம தேகி என்ன, தேகம் என்ன, ஷரீரன் ஷரீரன யாரு, ஷரீரி யாரு, ஷரீரம் யாரு, இதெல்லாம் புரியறதுக்கே ஒரு அந்த கரண சுத்தம் வேணும். அதுவும் ஒரு கர்மயோகம். கர்மயோகம் மட்டும், ஞான யோகம் மட்டும் பண்ணிட்டா கிடைக்குமா அப்படிங்கிறது இல்ல. ஞான யோகம் சன்னியாசிகளுக்கு சரியா இருக்கும். சன்னியாச யோகம் எல்லாத்தையுமே துறந்துட்டா அவளுக்கு எல்லாமே சமமா இருக்கு. அவளுக்கு இந்த ஞான யோகம் பண்ணா மோட்சம் கிடைக்கும். ஆனா நம்ம மாதிரி சாதாரண சன்னியாசம் இல்லாம இருக்கிறவளுக்கு, ஏன்னா நம்ம தேகம் இருக்கு, நமக்கு நம்ம தேகம் வச்சு நம்ம ஏதோ பண்ணதான் போறோம், கர்மம் தான் பண்ண போறோம். அந்த கர்மங்கள் பண்றதுக்கு அது ஞானத்தோட வச்சுன்னு மட்டும் போராது, கர்மயோகமும் பண்ணினாதான் நமக்கு மோட்சம்ங்கிறது கிடைக்கும். கர்மங்கள் என்ன பண்றோம்? தர்மசாஸ்திரம் படி பண்ணணும். தர்மசாஸ்திரம், தர்மம்னா என்ன? தர்மம்ங்கிறது நமக்கு உச்சமான சதா சச்சிதானந்தம், ஆனந்தம் கிடைக்கிறதுக்கு தான் தர்மம். அதுவும் ஒரு புருஷார்த்த தான். அர்த்த காம மோட்ச தர்ம. அர்த்த சாஸ்திரம்னு நமக்கு நமக்கு என்ன வேணுமோ, சாப்பாடு, இருக்கிறதுக்கு வீடு, அதெல்லாம் அர்த்த சாஸ்திரம். காமம் நமக்கு எது பிடிக்குமோ எது பிடிக்காதோ அதை பண்றது காமம். மோட்சம் எல்லாத்தையுமே விட்டுட்டு கடைசியா பகவான் அடையிறது மோட்சம். அதே மாதிரிதான் தர்மம். யதோபியுதாய நிஸ்ரேஷ்ய சித்தி சதர்மஹா அப்படின்னு வைசேஷிகா அப்படிங்கிற ஒரு விஷயத்துல மகர்ஷி கன்னடா அவர் சொல்லியிருக்கார். அபியுதயா நிஸ்ரேஷ்யா. அபியுதயான
எது வந்து நமக்கு முழு டெவலப்மெண்ட், நமக்கு வந்து முழுசா நம்மள பண்றது, நம்மளுக்கு முழுமை அடையிறது அபியுதயா. நிஸ்ரேஷியாங்கிறது பரம ஆனந்தம், அது கிடைக்கிறது நிஸ்ரேஷியா. ஸ்ரேயசங்கிறது எது நல்லது, நிஸ்ரேயச அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் மேல நல்லது. அது ரெண்டும் கிடைக்கணும்னா தர்ம வழிப்படி நம்ம நடத்தணும். நம்மளோட ஒரு இந்து தர்மத்துலதான் தர்மத்தை பத்தி இவ்வளவு அழகா வியாக்கியானம் பண்ணிருக்கா. தர்மங்கிறது எதுன்னு பகவத புராணத்துல தான் தர்மங்கிறது தபம் பண்றது, தபம் பண்றது, சௌச்சம் பண்றது. சௌச்சம்னா சுத்தமா இருக்கிறது, தயை பண்றது, தயா, அப்புறம் சத்தியம். இந்த 4 விஷயம்தான் தர்மம் அப்படின்னு சொல்லுது. தபம் பண்றது, தன்னைத்தானே சௌச்சமா வச்சுக்கிறது, தயா திருஷ்டியோட இருக்கிறது, சத்தியத்தை படைக்கிறது, இதுதான் தர்மம். அதர்மம் என்னன்னா அகங்காரம், சங்கம்னா பிணைப்பு, மத்திய அப்படின்னா ஒரு மாயையில குழம்பி இருக்கிறது, இது அதர்மம். இந்த மாதிரி தர்மம் வழி பண்றதுதான், தர்மம் பண்றதுதான், தர்மசாஸ்திர விதி பிரகாரம் பண்றதுதான் கர்மங்கள். இந்த இந்த கர்மங்கள் நம்ம பண்றது, தர்மமும் கர்மமும் ஒன்றுதான், தனித்தனி வார்த்தைகள். இதுக்காக இது புரியணும், அது கிளியரா. தர்மமும் கர்மமும் சேர்ந்து பண்றது, தர்ம வழியில கர்மம் பண்றது கர்மயோகம். அது பண்றச்சே நமக்கு ஒரு பிணைப்பில்லாம பண்றோம். இந்த பிணைப்பில்லாம பண்ணாலே இந்த சமத்துவம் வந்துடும். சோ எது இந்த மாதிரி தர்ம வழியில பண்றது வந்து தர்மம். தன்னோட தர்மத்தை பண்ணாம இருக்கணும்னா அகர்மம்ங்கிறதும் கர்மயோகம் இல்ல. கர்மத்தில் பண்றதுதான், பண்ணிதான் ஆகணும் அதெல்லாம். ஆனா அது தர்ம வழிப்படி பண்ணணும், அது பண்றதுதான் கர்மயோகம். சோ அந்த சமத்துவம் வந்ததுன்னா இந்த ஞானம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அந்த கர்மயோகமும் ஞான யோகமும் சேர்ந்து வருதுதான் இந்த சமத்துவம். ஞான யோகத்தை வச்சுன்னு நமக்கு சமத்துவம் வராது, கர்ம யோகத்தை வச்சுன்னு சமத்துவம் வராது. ரெண்டுத்தையும் சேர்ந்து வச்சுன்னு பார்க்கறதுதான் அந்த சமத்துவம் வரும். அந்த சமத்துவம் வந்தாதான் நமக்கு மோட்சம் கிடைக்கும். அண்ட் கர்மயோகம் ஞான யோகம் தனித்தனி இல்லை, ரெண்டும் சேர்ந்து பண்ணாதான் நமக்கு. தனியா வெறும் ஞானம் மட்டும் இருந்தா போருமே அப்படிங்கிறது இல்லை, கர்மயோகமும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த கர்மயோகம் ஞான யோகம் ரெண்டும் எப்ப வரும்னா நமக்கு சமத்துவம் வரைச்சுதான் வரும். அதனாலதான் இந்த சமத்துவத்தை பத்தி இவ்வளோ கிளியரா சொல்ற கேளுன்ட்டுன்னு. ஏஷாத்தே விஹிதா சாங்கியே புத்திர் யோகே துமாம் சுணோ, என்கிட்டேந்து கேளு இதை பத்தி அப்படிங்கிற. அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். இதே இனிமே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போயிட்டு இருப்பார். அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். நேஹா பிக்ரம நாஷோஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதே ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய த்ராயதே மஹதோ பயாத். இல்லை, இங்கு அபிக்ரம முயற்சிகள், நாச இழப்பு, அஸ்தி இருக்கு, பிரத்வாய பாதகமான முடிவு, இல்லை வித்யதே ஆகும், ஸ்வல்பம் கொஞ்சம், அப்பி கூட, அஸ்ய இந்த தர்மஸ்ய தர்மம், ராயத்தே காப்பாத்தும், மகதக பெரும், ஹயாத் ஆபத்து. இங்கு முயற்சிகளால் இழப்பில்லை, பாதகமான முடிவும் இல்லை. இந்த தர்மத்தை சிறிதளவு கூட இருந்தால் பெரும் ஆபத்திலிருந்து காப்பாற்றும். ஒவ்வொரு க்ஷணம் பார்க்கலாம். நேஹா
விக்ரம நேஹா ஹா அது நேகா இல்ல நேஹா விக்ரம மேல ஆகாத் கொடுத்து விக்ரம நாஷோஸ்தி அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா நாஷோஸ்தி பிரத்யவாயோ திப்ர தீமில் ராகாத் கொடுத்து ரெண்டில் சேர்த்துட்டு பிரத்யவாயோ ந வித்யதே ஸ்வல்ப ஸ்வ மேல ஆகாத் கொடுத்து ஸ்வல்பமப்யஸ்ய மப்யஸ்ய எல்லாமே பியஸ்ய எல்லாமே ஜாயிண்ட் ஆக்காக எல்லாம் சேர்த்து சேர்த்து சொல்லணும். ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய த்ராயதே தர்மஸ்ய அங்க நிறுத்திக்கலாம். இல்லைன்னா இன்னும் கரெக்டா சொல்லணும்னா தர்மஸ்ய த்ராயதே மஹதோ பயாத் எல்லாமே ஆகாத்தா வந்ததுனால எல்லாம் சேர்த்து சேர்த்து சொல்லணும். முழு ஸ்லோகம் நேஹா விக்ரமநாசோஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதே ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய த்ராயதே மஹதோ பயாத். நேஹா விக்ரம நாசோஸ்தி இந்த சமத்துவமான எதுக்குமே ஒரு சமமாக இருக்கிற பலனுக்கு எதிர்பார்க்காத ஒரு கர்மம் பண்றதுனால எதை பண்றோமோ அதோட இழப்பு இல்லை. நம்ம எதெல்லாம் ட்ரை பண்றோமோ அதுக்கு இழப்பு கிடையாது. ஏன்னா நமக்கு என்ன பலன் எதிர்பார்த்துன்னு பண்றது இல்லை. அதனால எதை பண்றோமோ அதுக்காக ஒரு இழப்பும் கிடையாது. எதை இந்த சமத்துவம் வரத்துக்காக நம்ம எதெல்லாம் பண்றோமோ அதே போறோம். சின்ன சின்ன வழி சின்ன சின்ன ஸ்டெப் எடுத்துட்டா கூட எதை எடுத்துட்டாலும் அதுக்கு இழப்பு ஒண்ணுமே கிடையாது. இஹ அப்படிங்கிற இஹங்கிறது இங்க ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. இஹனா இங்குன்னா என்ன, இந்த உலகத்துல மட்டும் இல்ல, மனுஷ ஜென்மம் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமானது. ஏன்னா அவருக்கு தான் அந்த சமத்துவம் சித்தம் இருக்கிறதுனால சமத்துவம் தெரியும். சித்தம் இல்லைன்னா சமத்துவம் தெரியாது. சமத்துவம் இல்லைன்னா நம்மளோட அந்த சாங்கியம் கிடையாது, நாலேஜ் வராது, ஞானம் வராது. இஹங்கிறது இங்க இந்த உலகத்தை சொல்றது, இந்த உலகத்துல இருக்கிற மனுஷ ஜன்மங்கள் பத்தி சொல்ற. பிரத்யவாயோன வித்தியதே, பலனுக்கு எதிர்பார்த்து நம்ம ஒண்ணும் பண்றதுனால நமக்கு அதுக்காக ஒரு பாதகமான ஒரு முடிவு கிடைக்காது. ரிவர்ஸ், நம்ம என்ன பண்றோமோ அதுக்காக தப்பான ஒரு பலன் நமக்கு கிடைக்காது. ஏன்னா நம்ம பலனை எதிர்பார்த்து பண்றது இல்லை. ஏன்னா இப்ப பலனை எதிர்பார்த்துன்னு நம்ம எதாவது பண்ணோம்னா எப்படி பண்ணணுங்கிறது நம்ம சாஸ்திரத்தை ரொம்ப அழகா இருக்கு. சாஸ்திர விதி பிரகாரம் தான் பண்ணணும். சாஸ்திர விதி பிரகாரம் பண்றச்சு ஒரு பலனை எதிர்பார்த்து நம்ம பண்ணணும். அதுலதான் தப்பு வந்துன்னா அதுக்காக ஒரு கெட்ட பலன் கூட வந்துடலாம். ஆனா இந்த மாதிரி சமத்துவமா பலனுக்கு எதிர்பார்ப்பா பண்ணோம்னா நமக்கு கெட்ட பலன்கள் கிடைக்காது. ஸ்வல்பமப்யச தர்மஸ்ய திராயத்தே மகதோ பயா. ஸ்வல்பமப்யச சின்ன சின்ன ஸ்டெப் எடுத்திருந்தாலும் இந்த வழியில, எந்த வழியில, சமத்துவத்தோட வழியில சின்ன சின்ன முயற்சிகள் பண்ணாலும் அது நம்மள மகதோ பயா பயங்கரமான ஆபத்துகள்ல இருந்து திராயத்தே நம்மள காப்பாத்தும். சோ 4 விஷயம் சொல்லிருக்கு அந்த சமத்துவத்தை பத்தி. போன ஸ்லோகத்துல கர்மபந்தன் பிரகாசிசி, கர்மத்தினால வர பந்தங்கள் எல்லாத்தையும் கழிச்சுடலாம் அப்படிங்கிறார். இங்க 3 நலன்களை சொல்றார்.
நேஹாபிக்ரம நாசோஸ்தி. நம்ம என்ன பண்றோமோ அதுக்கு நம்ம பண்ற கர்மத்துக்கு இழப்பு கிடையாது. பிரத்யவாயோன வித்யதே. அதனால நமக்கு தப்பான ஒரு பலனும் கிடைக்காது. ஸ்வல்பமஸ்ய தர்மஸ்ய திராயத்தே மகதோ பயாத். சின்ன ஒரு பிராக்டிஸ் பண்ணாலும் தர்மத்துக்காக அது வந்து நம்மள பயங்கர ஆபத்துல இருந்து காப்பாத்தும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து பலனுக்காக பண்றது இல்ல. இப்ப பலனுக்காக நம்ம பூஜை பண்ணாலும் இந்த பூஜை பண்றச்ச பூஜை வந்து ஒரு சாஸ்திர பிரகாரம் பண்ணணும். அதுல ஒரு தப்பு நடந்தானா நமக்கு அதுக்கான பலன் வந்து கெட்ட பலன் தான் கிடைக்கலாம். ஒரு வாட்டி ஒரு துவஷ்ட அப்படிங்கிற ஒரு ரிஷி இருந்த, அவர் வந்து யஜ்யம் பண்றார். எதுக்கு யஜ்யம் பண்றாருன்னா, இந்திரனை வதம் பண்றதுக்கான ஒரு பிள்ளை எனக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு நினைச்சுன்னு அந்த பலனுக்காக ஒரு யாகம் பண்றார். அந்த யஜ்யத்துல ஒரு ஸ்லோகம் வருது, இந்திர சத்ரும் விவர்தஸ்வ, இந்திர சஸ்திரும் விவர்தஸ்வ. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்திரனோட சத்ரு கிடைக்கட்டும் எனக்கு. ஆனா அதுக்கு இன்னொரு ஒரு அர்த்தமும் வருது, இந்திர சத்ருரிய. இப்ப நம்ம சொல்ற விதத்துல இருக்கு இது. இந்திர சஸ்திரும் அப்படின்னா இந்திர அப்படின்னா அந்த இந்திர சத்ரும் த்ரு முக்கியமா எடுத்துன்னு சொன்னோம்னா இந்திர சத்ரும் த்ரும் த்ரு அந்த அந்த ஸ்திதியில சொன்னோம்னா இந்திரனுக்காக சத்ரு பிறக்கட்டும் அப்படின்னு. இந்திர சஸ்திரம் அப்படின்னு சொன்னோம்னா இந்திரனோட சத்ரு யாரோ அவரை வதம் பண்ணும் அப்படின்னு. சோ அவர் சொல்றச்சு அந்த இந்திர சஸ்திரம் சொன்னதுனால அவரோட மகனை இந்திரன் வந்து வதம் பண்ணிட்டார். சோ பலனுக்காக பண்றச்ச ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். ஒரு ஆனா இப்ப வந்து நான் பலனுக்காக பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி சொன்னாலும் நமக்கு வந்து தப்பான ஒரு பலன் நமக்கு கிடைக்காது. சோ இந்த மாதிரி 4 விஷயங்கள் இருக்கு. அதனாலதான் சமத்துவத்தோட பண்ணணுங்கிறதுக்காக இந்த 2 ஸ்லோகத்திலையும் சமத்துவம் பத்தி சொல்லிருக்க. இன்னைக்கு ஒரு கிளாஸ் இங்கேயே முடிச்சுக்கலாம். பாக்கி ஸ்லோகங்களை நாளைக்கு எடுத்துக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன்.